ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ராகி புட்டு எப்படி ரொம்பவும் சாஃப்டாக சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போது சூடான தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணி சூடாக ஊற்றுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். சூடான தண்ணியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கோங்க. அப்படியே பிசைகிறது கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி கையில் தண்ணி விட்டு லேசாக தொளிக்கிற அளவுக்கு தான் சேர்த்தணும் தண்ணி. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் பிசையணும். அப்போ தான் புட்டு நல்லா வரும். இப்போ பார்க்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தணும். இந்த பதம் பத்தாது. இப்போ பாருங்கள், நான் திருப்பியும் தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கேன். தெளித்து தான் பிசைஞ்சிருக்கேன். இப்போ பாருங்கள், உருண்டையாக உருட்டை வருது, உடைச்சா உடஞ்சிருது. இப்போ இந்த பதம் கரெக்டாக இருக்குது. இதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு. மிக்ஸி ஜாரில் அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேசாக கட்டிகள் இருந்தாலும் இந்த மிக்ஸி ஜாரில் அரைக்கிறப்போ போயிடும். இப்போ இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு அடுப்பில் வச்சுருங்க. அந்த வெந்துட்டு இருக்கட்டும், தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்ச மாவை இப்படி இட்லி துணியில் போட்டுட்டு இதை ஃபுல்லாக சுற்றிடலாம். தண்ணி இப்போ இட்லி நல்லா சூடாயிருக்கு. அந்த தண்ணியும் இப்போ இதை உள்ளே வச்சிடலாம். மூடி போட்டு மூடி 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக வெந்திருக்கு. இதை ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல சாஃப்டாக இருக்குது பார்க்கவே. இப்போ இந்த மாதிரி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஸ்பூனை வச்சு அமுத்துனீங்கன்னா போயிடும். இது அப்படியே நல்ல சாஃப்டாக அந்த ஸ்பாஞ்சியாக இருக்கும் பார்க்கவே. இப்படி ஸ்பூனில் அமுத்துனீங்கன்னா உதிரி உதிரியாக வந்துடும். செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இது கூட நம்ம தேங்காய் சேர்த்த போகிறோம். 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு அளவுக்கு நம்ம தேங்காய் சேர்த்தலாம். நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் சேர்த்தணும் பிரியமோ அவ்வளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலக்கிடலாம். இது கூட இப்போ நான் நாட்டு சக்கரை சேர்த்த போகிறேன். நீங்கள் வேணும்னா மண்டை வெல்லம் இல்லை கருப்பட்டி எது வேணும்னாலும் தட்டி சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை உங்களுடைய ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி, இனிப்பு நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.